செய்யல. இன்னொருவன்ட்ட கை கட்டி நின்று வேலை பார்த்து அவங்க அனுப்புறாங்க. அந்த பொறுப்புணர்ச்சி இருக்கேன்னா நீங்க மரத்துல காய்க்கிறதாண்டு இது சரியான மனத்தாக்கம் பண்ண. எனக்கு எவ்வளவோ பிரச்சனை இல்லைன்னு அழுகுற இல்லை. ஆனா இது நீங்க கேட்டது சரியான கவலையை போயிட்டு எனக்கு காலையில. பண்ணி பாருங்க. ஒன்று நானுங்களா அங்கே வந்திருந்த சம்பள காசு அவங்க சொல்ல இங்கே பாருங்க. நான் கையில் அம்பிச்சு ஒரு வேலை அஞ்சு கஷ்டப்பட்டுக்கிங்க இப்படியும் வேலை கவலைப்படுறான்னு ஒரு காசு வச்சுருக்கீங்க. வெளியே முடிச்சு ஒரு ரூபாய்ன்றது தாங்க கையில் அம்பிச்சு போட்டீங்க. சரியா ஓ நிப்பாடு 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 நிப்பாடு. ஓ நிக்கணும் மாண்டே. ஹோல்டேன் 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 ஹோல்டேன். ரைட் நிப்பாடுங்க. ரைட் தம்பி போடியா போறீங்க சொல்லி படிக்கணும் என்ன சாமான். சரியா எனக்கு ரைட் சார் வேணுங்களா வாங்க யாருங்க அவங்க ஆளுங்க. எத்தனை பைப்பு? 4 பைப். கொண்டு மோட்டர் நான் கொண்டு வரேன். மோட்டர் வந்தது. எப்படி தீபாவளி இருக்கேன். அவர் எடுக்கிறானே. ஓகே ஒன்றாங்க. சரி ஓகே அப்படியா. ரைட் ஓகே அப்படியே பண்ணி தூக்கில நான் பிடிக்க. நீங்கள் அப்படி வீட்டுக்குள்ள வைங்களா முன்னுக்கு வைங்களா. அப்படி கொண்டு போய் அது செலவு கிட்ட பாருங்க. ஒன்றா தூக்கலாம். அங்கே உண்டு அங்கே முடி கடையை எடுத்து எல்லாம் சரியாகி பாகம் எடுத்தாங்க. எல்லாம் சரியாகி பாகம் சரியா இருக்கா. 4 ஜன்ன கதவு காட்டுங்க. எடுத்தாரு 4 ஜன்ன கதவு. மாற்றி ஓகே விஷயம் கதவு நீல. ஓகே 4 ஜன்ன கதவு. சரி மற்றது கோர்ஸ் 50 அடி 50 அடி 5 கோர்ஸ். மற்றது சாமா எடுத்துவான். ஓடியா 1/4 मोटर பூவோட 1/4 मोटर. ஓகே இதுல என்ன இருக்கு? கொப்பி சாமானம், பேக் சாமான். இதுக்குள்ள வந்து அந்த கதவுக்குரிய சாமான கூட்டு 2 கூட்டுருக்கோம்.
இந்த பைப்லைன் சாமான் பயர் சாமான் மூட்டைக்குரிய ஓகே அவ்வளோ ஓகே வைங்க வைங்க இங்கே வாங்க பைப் நாள் இப்போ வந்து அவர்கிட்ட வந்து பில்லை வேண்டிட்டு அவர்கிட்ட பில்லை வேண்டிட்டு நாங்கள் வந்து அவர் அனுப்பிடுவேன். தம்பி ஓடி வாங்க. உங்களோட எவ்வளோ இப்போ சொல்லுங்க வேண்டாம் தெரியா இல்லை தாங்க இந்த கணக்கு கொடுத்தேன் அவர்கிட்ட. எத்தனை மணிக்கு நாங்கள் கடை அடிக்க வந்தேன்? 9 மணி. இப்போ எத்தனை மணி? ஒரு 9 அப்போ 10 11 12 1 4 மணி ஜனமே கேட்டுருக்கீங்க என்ன இடையில ஹயர் வந்து இன்னொரு ஹயர் போயிருப்பீங்க போல் வந்து நீ 3000 கேட்டு நீங்கள் 500 மனச்சார்ஜி கொடுத்தார் எனக்கு தெரியும் தானே உங்கள் கஷ்டம் சரி நீங்கள் 4 மணி ஜனமே கேட்டுருக்கீங்க எனக்கு இன்னும் 1500 தாங்க சரி இல்லையா உங்கள்கிட்ட ஓடலையா ஐயாண்டமா ஒரு 1500 வரைக்கும் காட்டியாது ஒரு ஒன்று எவ்வளோ ஆகி 2000 2500 ஓகே நான் அதெல்லாம் போவேன் இல்லை 2500 இருக்கு ஒரு 1000 இல்லையா உங்கள்கிட்ட இல்லையா தாங்க 500 அது தாங்க உங்களுக்கு நீங்கள் 3000 கேட்டு நீங்கள் சரியா இப்போ 5000 தாள் இருக்கிறபடியா உங்களுக்கு நீங்கள் கேட்ட 3000 தாரேன் சரியா 500 நான் மேலே அதிகமாக உங்களுக்கு தாரேன் அந்த ஹாஜியாட்ட கொடுத்து விடுங்க சரியா போக்குள்ள வேண்டியதான் ஓ ரைட் ஓகே என்னென்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 9 மணிக்கு இருந்து இப்போ 1:10 வரைக்கும் மெனக்கெட்டுருக்காரு. அப்போ வேறாவிலேருந்து கடினத்து வாரன்னு சொன்னால் எப்படியும் பலமையாக 3000 எடுக்கிறவங்க மெனக்கெட்டுக்கு அவர் 500 கொடுக்குறாங்க மனைச்சாச்சு படி ஓகே அது முடிஞ்சு வேலை. இப்போ நம்ம வந்து என்னென்னு சொன்னால் இப்போ வந்து மோட்டரெல்லாம் பூட்டுவோம் சரியா ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட வந்து ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ஃபைனல் இயர் படிக்கிற கோபி தம்பி வந்திருக்கிறாரு. கோபி தம்பி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குமுதன் லண்டனில் இருக்கிற குமுதன் என்ன அனுப்பியிருந்தார். கோபி தம்பிகிட்ட 60000 காசு கொடுத்து அனுப்பியிருந்தார். அந்த 60000 தான் மோட்டர் சாமான் வேண்டிக்கிறேன். மிச்ச சாமான்லாம் வந்து யார் தந்ததுன்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதே போல் வந்து நம்ம கடைசியில் என்னென்ன யார் எவ்வளோ தந்தேன்னு சொல்லுவோமா சரியா. இப்போ வந்து இன்றைக்கு வந்துருக்கேன் வாங்க இங்கே வாங்க. இன்றைக்கு வந்து யார் இவர் வந்து இன்றைக்கு சப்போர்ட் வந்து எங்களோட காட்ஸ்மேன் என்ன சொன்னாலும் டக்குன்னு ஓடி செய்வார். அதனால வேற கூட்டி வந்திருக்கிறேன். வாங்க நாங்கள் இன்றைக்கு பிளம்பிங் செய்ய போகிறோம் வேற வச்சு வாங்க. இப்போ இந்த கட்டு நான் நேற்று சொன்னேன் நான் உங்கள்கிட்ட. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு செட்டப் ஒன்று செய்யுங்க மோட்டரை வச்சு பூட்டுறதுக்கு இப்படி செய்யுங்கன்னு சொல்லி சொன்னான். அதே மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. அப்போ என்னட்டு சொன்னாங்க இங்கே வாங்க நீங்கள் இப்படி வாங்க இப்படி வாங்க. இப்போ என்னன்னு சொன்னால் இப்போ நான் சொன்னதுக்கு நீங்கள் சொன்னீங்க விளம்பரம் வந்து நீக்கிறேன்னு சொல்லி. அப்போ ஒன்று நீங்கள் வழங்கி கொள்ளணும்னு சொன்னால் வெளிநாடுலேருந்து காசு அனுப்புகிறாங்க மரத்தில் அஞ்சு பிச்சு அனுப்பலை. எங்களுக்கும் தெரியும் தான் எங்களுக்கும் தெரியும் தான் ஏன்டா நானும் கஷ்டப்படுறேன்னு தான். நீங்க அந்த கதை வச்சு எனக்கு உண்மையா நான் போய் சொல்லலண்ணா. நீங்க ஒரு விளம்பர பாருன்றனே நான் இதுக்குள்ள எல்லாரையும் ஓடி பார்த்தேன் ஒருத்தர் மேலானே அந்த அண்ணனுக்கு தெரிஞ்சாலாம நான் ஒரு சம்பளம் கேட்பறேன். அந்த அண்ணன் தான் பிடிச்சி தந்தவர் உங்களோட ஃபோன் நம்பர் தந்து ஹெல்ப் பண்ணினேன்னா. அப்ப அவர் சம்பளம் கேட்பறான். அப்ப இந்த ஓட்டை காணாதான் வந்து ரில்லரை போட்டு எடுத்தவர் அதை பெருசாக்குறதுக்கு அந்த அண்ணனும் ஓட்டை போட்டு வச்சவர். அந்த ஓட்டை காணாதான் மோட்டர் போட்டுருந்தா அந்த பைப் லைன் செய்யறா காணாதான் உள்ள பெருசாக்கணுமான்னு ரில்லரை போட்டவர். அதை சொல்ல நீங்க டென்ஷன் ஆயிட்டீங்க. எனக்கு நான் டென்ஷன் ஆனேன்னு சொன்னா நான் உண்மையிலே இது ஒரு சிம்பிள் மீட்டர் மோட்டர் ஒன்று ஃபிட் பண்ணி போட்டு அதுக்கு வந்து கூலி கட்டுறாரு அவரு. அவரு இப்ப செய்து தந்தா அதுக்கு சம்பளம் எவ்வளவு கட்டுவாரு? அது எவ்வளவு வந்து செய்தா இந்த உங்களோட ஒரு ஆள் தானே? இல்ல அவரு நாவக்கடா பாருங்க. ஒரு மோட்டரை வச்சு ஃபிட் பண்ணி போட்டு அதுக்கு ஒரு கோசை பூட்டி கொடுக்குறதுக்கு கூலி கேட்குற ஆளுன்னு சொன்னால் அந்த பிளம்பரங்களுக்கு தேவையில்லை. விளங்குதா? அதான் நான் கோவப்பட்டேன். இப்போ ஒரு பிளம்பரை பிடிச்சி அதுக்கு ஒரு கூலி கொடுத்து நாங்கள் செய்யணும்ன்ற அவசியம் இல்லை. இப்போ ஜாயிண்ட்டை போட்டு ஃபுட்பாலில் போட்டு தண்ணி வழியில் எடுத்துடுறவே இல்லை சரியா. தண்ணி இல்லாட்டி தான் நாங்கள் தோண்டி எடுக்க தான் சம்பளம் கொடுக்குறோம். தண்ணி இருக்குது படத்தை எல்லாம் நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்க. அதை வச்சு ஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் சம்பளம் கொடுக்குறோம்னு சொன்னால் இது எந்த ஒரு நியாயம்?
ஒரு மனிதாபிமானம் இல்லாத ஒரு செயல்பாடு. அது மரத்துல இருந்து பிச்சு அனுப்பல தானே, அவங்க கஷ்டப்பட்டு அனுப்புறாங்க. இப்போ நம்ம அலையிலும் உங்களோட சொந்தக்கார யாராவது பிடிச்சி தெரிஞ்சாக கூப்பிட்டு கூட்டி போட்டு போயிடும். நான் பிளம்பிங் வேலை தெரியும் எனக்கு, இப்போ வயரிங் வேலை எல்லாம் தெரியும் எனக்கு. நான் சொன்னா உங்களுக்கு இப்போ நான் பார்த்தேன் என்ன வந்து கொடுத்து போட்டு போனால் செஞ்சு வைப்பேன், செஞ்சு வாங்க தெரிஞ்சாங்களா வேண்டாம் என்று சொல்லி சொன்னேன். அப்போ தோட்டஞ்சீராக நிறைய பேர் இருக்கிறாங்க. சரி, அப்போ அவங்களுக்கு தெரியும் ஒரு மோட்டரை போட்டுன்னா சின்ன சிம்பிள் வேலை நான் போட்டு காட்டுறேன். இப்போ அப்போ ஒரு சிம்பிள் வேலை அதுக்கு என்னதுக்கு சம்பளம் கேட்கணும். நான் தெரிஞ்சு செய்யலையா, எனக்கு இந்த விஷயங்கள் எனக்கு தெரியாது. அப்ப அந்த அண்ணன் சொன்னாரு அவருக்கும் தெரியாதான், அப்ப தெரிஞ்ச ஆள் இருக்காராமண்டு. அப்ப அவர் சம்பளம் கேட்பறான்ட்டு எனக்கும் தெரியாது. ஆனா எனக்கு தெரியுமண்ணா எல்லாரும் கஷ்டப்படுற அங்க உள்ளாக்கள் கஷ்டப்பட்டு அனுப்புறாங்கடா. இந்த பிரச்சனை நிறைய இருக்கு. நான் நிறைய எல்லா விஷயத்தையும் சொல்லல. எனக்கு முக்கியமான தேவையில்லை மட்டும்தான் உங்கள்கிட்ட சொன்னேன். இந்த கிச்சனை முதல் போய் பாருங்கண்ணா, எனக்கு ஒழுங்குன்னா டொய்லெட் இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு இப்போ நீங்க வந்து அன்றைக்கு நான் கேட்கக்குள்ள அத்தியாவசியமா எனக்கு உடனடியாக தேவை. இப்படித்தானே இன்னொரு விஷயம் கேட்டு கொடுங்களா, நான் சொல்றேன். உதவி செய்ய போன இடத்துல கேட்ட உதவிய செய்யக்குள்ள இன்னும் வேணுமென்று கேட்கறது தவறான விடயம். அது தவறு. இப்ப நான் செய்யற விஷயத்துக்கு ஏற்றுக்கொண்டு நன்றி சொல்றதுதான், நன்றி மனப்பான்மையோட நன்றியை சொல்றதுதான் நல்ல 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 ஒரு மனப்பான்மையான நல்ல ஒரு கொள்கை, நல்ல ஒரு பண்பான ஒரு விடை. நீங்க செஞ்ச கேட்ட விடயத்தை விட அடுத்த நேரம் பெறக்குள்ள அதை நாங்க செஞ்சு தந்த பிறகு இன்னும் காணாது இது இன்னும் இது மட்டும் தவறான விடயம். நான் அப்படி கேட்க வரலன்னா, அங்க உள்ளாக்கள் கஷ்டப்பட்டு அனுப்புற காசுன்னு தெரிஞ்சு உணர்ந்துதான் எனக்கு இவ்வளவு இருந்தா காணும். நான் ஏன் எனக்கு இந்த கையில நீங்க இப்ப மோட்டர் பம்ப் தந்திருக்கீங்க, இது மூலம் இன்னும் அங்களையும் பூமி கிடக்கு, அதுலயும் விவசாயம் செஞ்சு எனக்கு வருமானம் கிடைக்கிற நேரம் அதுல சேமிச்சு உங்களுக்கு காசு தந்து உதவி செய்வான்ட்டு கூட உங்கள்ட்ட அந்த வீடியோல சொன்னேன் தானே. அப்ப அங்க உள்ள ஆக்கலன்னா இங்க ஸ்ரீலங்காவையும் விட வெளியில எவ்வளவு வெக்க வெயில் இன்னொருவன்ட்ட கை கட்டி நின்று வேலை பார்த்து அவங்க அனுப்புறாங்க. அந்த பொறுப்புணர்ச்சி இருக்கேன்னா, ஆனா நீங்க மரத்துல காய்க்கிறது இது சரியான மனத்தாக்கம் பண்ண. எனக்கு எவ்வளவோ பிரச்சனை இல்லைன்னு ஆளுநர் இல்லை. ஆனா இது நீங்க கேட்டது சரியான கவலையை பேத்து எனக்கு காலையில. சரி, அதான் எனக்கு எனக்கு என்னடா கோவம், நீங்க இப்படி ஒரு தெரியாத ஒரு நிலைமையில இருக்கேனே தெரியாது. உண்மையிலே அந்த மோட்டர் வச்சு பூட்டுறதுக்கு ஒரு பிளம்பர் வந்திருக்கிறாரு, அவர் சம்பளம் கொடுக்கணும்னு சொன்ன உடனே எனக்கு பயங்கர கோபம் வந்தது. அப்போ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறாங்களாம் சும்மா உழைக்கல, இந்த நகத்துக்குள்ளால ரத்தம் வடியும், குளிர் -30க்கு மேலே போகும். அப்போ அதில் வந்து புரைக்கும். இந்த இந்த இதெல்லாம் விரல் தட்டினா வந்து இரும்பு கட்டி மாதிரி இருக்கும் இந்த விரல்லாம், இதுக்குள்ளார ரத்தம் வடியும். அதோட வந்து ஒரு அண்ணா நான் சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில், ஒரு சோடா கேஸ் அந்த ரத்தம் வடிய தூக்கி ஏற்றுவார் லொரியில. அப்ப வீடியோ கால் எடுத்து கேட்பாரு. அப்ப அப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க சின்ன இளைஞர்கள். அதுல இருக்கக்குள்ளலாம் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு பண்ணி கலெக்ட் பண்ணி அனுப்புற இளைஞர்கள் அதுல இருக்கக்குள்ளன்னா அந்த ஃபண்ட் கலெக்ட் பண்ணி அனுப்புற அந்த உதவியாளர்களையும் நாங்க சந்திச்சிருக்கோம் இங்க ஸ்ரீலங்காவுக்கு வந்து. அப்ப அவங்க அங்க என்ன இப்ப பார்ட் டைமா வேலைக்கு போய் அவங்களோட குடும்பத்தை மிச்சமா மீறி போய் ஒரு கடையெல்லாம் அங்க இங்க ஃபண்ட் கலெக்ட் பண்ணி அனுப்பக்குள்ள அவங்க படுற கஷ்டங்கள் எங்கள்கிட்ட சொல்லி உணர்த்திருக்காங்க. அப்ப அந்த கஷ்டம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா நானும் கஷ்டப்பட்டேன். நான் இன்னொரு மனுஷன் எப்படி கஷ்டப்படுறாங்க. ஓகே, இப்ப நானும் ஒரு தவறான புரிதல் எனக்கு டக்குன்ட்டு ஒரு பிளம்பிங் நானே உங்களுக்கு பிளம்பிங் நாலேஜ் என்ன இருக்குமென்னு சொல்லி, அப்போ வந்து அவர் வந்து பிளம்பிங் அதை எடுத்து மோட்டர் வச்சு சும்மா மோட்டரை ஃபிட் பண்ணி போடும். அது இந்த இடத்துல நீங்கள் போட்டிருக்கீங்க, நான் சொன்ன மாதிரி போட்டிருக்கீங்க. அவர் வந்து மோட்டர் வச்சு ஃபிட் பண்ணுறதுக்கு சம்பளம் கேட்டுறது ஒரு பிடிச்சிருக்கணும்னு எனக்கு பயங்கர கோபம் வந்தது. யாராக இருந்தாலும் கோவப்படுவாங்க, சரியா? யாராக இருந்தாலும் கோவப்படுவாங்க. உடவை கூலி என்ற கூட ஓகே கொடுத்துட்டு போகலாம். இதுக்கு சும்மா ஃபிட்டி ஆகிறதுக்குன்னா சம்பளம் கேட்கறது ஆளை பிடிச்சிருக்கீங்கன்னா எனக்கு உண்மையில பெரிய ஷொக்கிங்காக போயிட்டு. சரி, ஓகே, நம்ம ஏன்டா சொல்றேன், எந்த ஒரு பணத்தையும் நாங்கள் வீண்பிரயமாக கூடாது, சரியா? பாருங்க, நான் வந்து ஒவ்வொரு கடையா ஏறி எந்த கடையில சீப்பா இருக்கும், எந்த சாமான் குவாலிட்டியா இருக்கும், உங்களுக்கு நீண்ட காலம் பயன் தரக்கூடியது என்று பார்த்து நான் வேண்டுறேன். நல்லா இருக்கும், உங்களுக்கு மட்டுமே எல்லாருக்கும் அப்படித்தான் வேண்டுறேன். அதை பார்த்து இவ்வளவு வில்லண்டு சொல்லி பில்லை காட்டி அவங்கள்ட்ட கேட்டு முன்னுக்கு வீடியோ எடுத்து வடிவா எல்லாம் வந்து பார்த்து செய்யக்கூட அதை ஏன் செய்யறோம், அதெல்லாம் வீண்பிரயமாகக்கூடாது, காசுகளை வீண்பிரயமாகக்கூடாது. நம்ம நேர்மையாக சரியான முறையில் பயன்படுத்தணும், மக்களுக்கு சரியான முறையில் பிரயோசனமானா செய்யணும். அப்போ அதனால தான் நீங்கள் ஒரு ஆள் கூலிக்கு பிடிச்சிருக்கிறேன் பிளம்பர்ன்னு சொன்னோன்னே எனக்கு பயங்கர கோவம் வந்துட்டு, சரியா? ஓகே, இப்போ நாங்கள் வந்து இப்போ கிளியர் ஆகிட்டு எல்லா பிரச்சனையும் கிளியர் ஆகிட்டு, சரியா? கவலைப்படக்கூடாது.
அண்ணாவில போகக்கூடாது கோவிக்கூடாது சரியா கோவிக்கல நான் ஏன்னா இப்ப நான் நல்லா இருக்கணும் காலையில இருந்து இப்ப சாப்பிட்டீங்களோன்னு கூட தெரியல எனக்கு என்னையோட பிறந்த சகோதரம் இருந்தா கூட ஒரு உதவி செய்யறதுக்கு ஒரு தயங்கி தான் வருவாங்க ஆனா நீங்க இப்படியான சூழ்நிலையில இந்த வெயில் வைக்க தாக்காம எனக்கு இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும் முன் வந்ததுக்கு நன்றி சொல்றேன். சரி அப்ப நாங்க வந்து மோட்டர் போட்டு தம்பி மோட்டர் எடுத்து வாங்க மோட்டர் சாமான் எடுத்து விடியாங்க இப்ப சரி நாங்க மோட்டர் பூட்டக்குள்ள அவருக்கு அடுப்போமே மோட்டர் பூட்டி போட்டு தண்ணி எங்க காட்டுவோம். அப்படியே மோட்டர் இருக்குதா சரியா ஒரு குங்குடி மாதிரி கொட்டுங்க கொட்டிட்டீங்கன்னு சொன்னா நல்லா ஃபிட்டா பிடிச்சிருக்கீங்க அப்ப இந்த இந்த மட்டத்துக்கு இந்த மட்டத்துக்கு கொட்டுங்க வளைஞ்சி கல்லடிக்கு போட்டு இந்த மட்டத்துக்கு போட்டீங்கன்னா மோட்டர் வடியா நல்லா ஃபிட்டா பிடிச்சிருக்கு சொல்லுங்க. நாங்க தோட்டத்துக்கு தண்ணி அடிப்போம் இந்த நாங்கள் தோட்டத்துக்கு தண்ணி எடுப்போம் இதை நம்மளோட வேலை இன்றைக்கு எப்படி எல்லாம் வேலை இருந்தாக்குன்னு பார்த்தீங்களா சூடாக்கி போட்டா டக்காண்டு பத்தி பாய்ப்பு முழுக்க பத்தி போகும் அப்போ உங்களுக்கு திருப்பி தண்ணி அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒட்டி போட்டா கையை வெட்டலன்னா சுத்தா கையை இழுத்து போட்டோம் அது அந்த சூட்டோட பிடிச்சா என்னென்ன செய்யும் பொங்கிட்டு அச்சு இந்த வெஸ்லின் வாங்கம்மா கைக்கு சரி சரி மோட்டர் போடும் போடண்டா உங்களுக்கு இதாக இருக்குதானே
இந்த இருக்கிற டெண்டுக்கும் வந்து அதுல 2 இதுல 2 2 2 4 கதவு இருக்குது சரியா. நீங்க சொன்ன அளவுக்கு தான் எடுத்துருக்குது. இது கொஞ்சம் பெருசா வரும், அதை வெட்டி போட்டு ஓடாய் போடுவார் சரியா. ஓகே, இப்ப இந்த இருக்கிற நிலையையும் இந்த இருக்கிற கதவையும் வந்து அந்த இருக்கு அந்த தெரியுது அந்த அந்த ரூமுக்கு போடுங்க சரிங்களா. நீங்க கேட்டீங்க அந்த ரூம் தான் கேட்டீங்க, அந்த ரூமுக்கு போடுங்க. ஓகே, இப்ப ஜன்னலுக்கும் அந்த ரூமுக்கும் ஓகே. இப்ப இந்த டோர் இருக்கு தானே, இந்த டோர் கொஞ்சம் அடங்கி. இந்த டோருக்கு வந்து வெளியில வாங்க. இந்த டோருக்கு வந்து இந்த அருகே பூட்டை போடுங்க சரியா. அந்த உள் டோருக்கு வந்து இந்த பூட்டை போடுங்க சரியா. 2 டோர் இருக்கு, 2 பூட்டு இருக்கு சரியா. ஓகே, மற்றது வந்து கொலிக்கு சாமான் அசவு எல்லாம் இதுக்குள்ள இருக்கு, இதுக்குள்ள இருக்கு எல்லாம் சரியா. அசவு இது ஸ்க்ரூ எல்லாமே இருக்கு சரியா. அதை வந்து கதவுக்கும் ஜன்னலுக்கும் முடியாது. மற்றது வந்து எங்க உங்களோட சின்னாக்கள் 2 பேரும் ஒரு ஆள் கிளாஸுக்கு போயிட்டாவோ, ஒரு ஆள் அந்த இருக்காரு. இது பெரிய ஆளுக்கு சின்ன ஆளு கிடையாது. இந்த அருகே சின்ன ஆளுக்கு இங்க சின்ன ஆள் வாங்க கேசகுட்டி ஓடியா ஓடியா ஓடியா. ஓடியாங்க, உங்களுக்கு பேக் கொப்பி சாமா எல்லாமே இருக்கு பாருங்க இருக்காண்டு. இதுக்குள்ள பாருங்களேன், இதை பிடிங்க பிடிங்க, அதுக்குள்ள வைங்களேன். இதுக்குள்ள பாருங்க, உங்களுக்கு சித்திர கோப்பி, கணித கோப்பி, எழுத்து கோப்பி சரியா, ரிங் போட்டில், கொம்பஸ் பாக்ஸ், அதுக்குள்ள பென்சில் எல்லாம் ரேசர் எல்லாம் இருக்கா, சீவலி பென்சில் ரேசர் சகலம் இருக்கா. மற்றது வந்து டீபம் பாக்ஸ் சாப்பாடு கொண்டு வரதுக்கு சரியா. மற்றது பேக் சரியா, எல்லாமே இருக்கா உங்களுக்கு. எல்லாம் 2 வச்சு பென்சில் 2 ரேசர் 2 எல்லாம் 2 வச்சிருக்கா. கலர் பாக்ஸும் இருக்கு, கலர் காட்டிடுவோம் சந்தோஷப்படுவாரு. இந்த கலர் பாக்ஸ் சரியா. ஓகே தேங்க்ஸா. எப்படி சொல்றது தேங்க்ஸ், எப்படி சொல்றேன் சொல்லுங்க. தேங்க்ஸ் ஓகே ரைட் ரைட். இந்தா போடுங்க பேக் தோல் போடுங்க. குட் பாய். இப்ப இது வந்து எங்க அவ கிளாஸுக்கு போயிட்டாங்க. கிளாஸ் போயிட்டு அவைக்கு தேவையான நீங்க கொப்பி சாமான் இல்லைன்னு சொன்னீங்க. இப்போ கொப்பி எல்லாமே நிறைய கொப்பி வேண்டிக்கிறேன், அவருக்கு தேவையான கொப்பி முடிவு வேண்டிக்கிறேன்னா வேண்டி அதுக்குள்ள வந்து அவருக்கு வச்ச மாதிரி பாக்ஸ் எல்லாம் இருக்கானே பாருங்க. எனக்கு அந்த கை ஒன்று எல்லாமே இருக்குல்ல, இடிச்சு காட்டு இருக்கா. அந்த இருக்கு பாக்ஸ் இருக்குது, இந்த இருக்கு. அவருக்கு பெரிய சித்திர கோப்பி எல்லாம் 100 தாள் கோப்பி தான் வச்சிருக்கா. 100 தாள் கோப்பி தான் ஸ்கூல்ல எங்க இருக்கிற கிளாஸ்க்கு 100 தாள் கோப்பி. 100 கோப்பி தான் அவருக்கு வந்து எத்தனை கோப்பி 2 4 5 கோப்பியும் சித்திர கோப்பி 2 வச்சிருக்கு சரியா. சரி, அப்ப உங்களுக்கு வந்து பிள்ளைக்கு கொப்பி இல்ல, கொப்பி வந்தது காசு இல்லைன்னு சொல்றது பிரச்சனை முடியுது. பேக் இல்ல அது இல்லை சொன்னீங்களோ எல்லாம் ஓகே சரியா. டெய்லியா கிளாஸுக்கு அனுப்புவேன்னா அனுப்புங்க, டெய்லி அனுப்புங்க சரியா. பேக்கெல்லாம் பேக்க முடியாது. அப்ப பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போங்களா. சரி. அப்ப நாங்க வந்து மற்றது வந்து அப்படி வாங்க. இப்ப உங்களுக்கு வீட்டு பிரச்சனையும் பிள்ளைகளோட பிரச்சனையும் ஓகே சரியா. இப்ப வந்து அதுக்குரிய கூலி நாங்க ஊடாய்க்குரிய கூலி வந்து நான் சொல்றேன், மிச்சம் தருவேன். ஊடாய்க்குரிய கூலி தருவேன்னா இப்ப வந்து நாங்க வேண்டின பொருட்கள்ல வந்து 2 பைப் கிடக்கு தானே. 2 பைப்பையும் வந்து தம்பி ஓடி ஓடி எப்படி எப்படி ஒன்று அதை விட்டு போடு. இந்த இருக்கு இப்படி இப்படி உண்டு நிலம் போடு, இப்படி ஒன்று போடுங்க. போட்டு அதுல இந்த எல்போ சாமான்லாம் இருக்கு. இந்த இருக்கு இதுல எல்போ பென்ட் ஜாயிண்ட் எல்லாம் இருக்குது இதுல சரியா. குழு எல்லாம் இருக்குது. அப்ப பார்த்து நீங்க தெரியுமா உங்களுக்கு ஒட்டதே தானே தெரியுமா, பார்த்து பழக்கணுமா இல்ல. அப்ப அதுல ஒரு எல்போ போட்டு அதை தாட்டு போட்டு இன்னொரு பைப் பண்ணுங்க, அந்த துண்டு இருக்கு தானே அது காணாம வரும். ஏன்னா நீங்க அப்படின்னா இடத்தை வச்சு நீங்க ஒரு கம்பவுண்ட் நாட்டி இதோட நிமித்தி இப்படி செய்யலாம். நிமித்த இப்படி நிமித்தி போட்டு செய்யலாம் சரியா. நிமித்தி வேணும் போட்டு இதுல கம்பவுண்ட் நாட்டி செய்யலாம். என்னன்னு சொன்னா நீங்க இன்னொரு பைப் வேணுங்கன்னா இல்ல சரியா. ஒரு பைப் விலை வந்து எவ்வளவு போட்டுங்க, ஒரு பைப் வந்து 950 ரூபாய் 1000 ரூபாய் சரியா. விளங்குதா. அப்ப ஒரு பைப் ஒன்று வேண்டிய காசு தரணும் சரியா. பைப் ஒன்று வேண்டிய அதுல இந்த சாமான் இருக்கு தானே, இது 2 சாமான் இருக்கு. மிஞ்சி மீது சாமான் அடுத்த கூட மிச்சத்தை வைங்க சரியா. நான் கொண்டு போறது வீட்டை பயன்படுத்துறது சரியா. ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா
இப்போ வந்து கோர்ஸ் வந்து இது வரைக்கும் இருக்கு சரியா. இந்த கோர்ஸ் வந்து 50 அடி கோர்ஸ். நீங்க இன்னொரு 50 அடி பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஃபுல்லா வந்து அடிக்கலாம், ஃபுல்லா அடிக்கலாம். அந்த குழாய் போடுறபடியா குழாய் போட்டீங்கன்னு சொல்ல விடத்தை வரும். அப்ப இன்னொரு 5 பாயிண்ட் பண்ணாலே போதும். இல்ல நீங்க கோர்ஸ் பண்ண போறீங்கன்னா அரை கோர்ஸ் பண்ணீங்கன்னா போதும். அது உங்களுக்கு எது சரி, உங்களுக்கு எது நயமா நீங்க யூஸ் பண்ணலாம், காசு மிச்சம் பிடிக்கலாம்னு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 5 பாயிண்ட் வண்டி போட்டு மிச்சம் பிடிக்கலாம். இந்த கோர்ஸ் ஃபுல்லா நீங்க அடிக்கலாம் சரியா. அதே நேரத்துல வந்து அந்த பக்கம் தோட்டம் நீங்க சொன்னா நீங்க கோர்ஸ் பண்ணி தான் போகணும். அந்த பக்கம் தோட்டம் செய்யறதுக்கு நிலத்தை பண்படுத்தி போட்டு அப்புறம் கோர்ஸ் பண்ணுங்க சரியா. நிலத்தை பண்படுத்தி போட்டு கோர்ஸ் பண்ணுங்க சரியா. ஓகே, இப்போ வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு யார் யார் பணம் அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்மளோட முதலாவது உங்களுக்கு காசு அனுப்பினாருன்னு பார்த்தீங்கன்னா 3 பேர் உங்களுக்கு பணம் அனுப்பிக்கிறாங்க. யாருன்னு தெரியுமா பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் சொன்னதான் தெரியும் என்ன. ஓகே, சந்தோஷமா இருக்கேன். உங்களோட வேலை முடிஞ்சு சந்தோஷப்படுறீங்க. ஓகே ஓகே, சந்தோஷம் பார்த்தானே மேடம் என்ன. உங்களோட சந்தோஷத்தை நாங்கள் பார்க்கறது கஷ்டப்படுறோம் என்ன. ஓகே, அதை பார்த்தீங்கன்னா குமுதன் தேவராஜா அண்ணா வந்து லண்டன்ல இருந்து 60,000 ரூபான்னு பிரிந்தவர் சரியா. மைக்கு வேலை செய்ய பாருங்க. ஓகே ஓகே, குமுதன் தேவராஜா அண்ணா வந்து ஒரு தம்பியோடாக கோபிங்கிற தம்பியோடாக வந்து 60,000 ரூபான்னு பிரிந்தவர். அப்போ கோபி நிற்கிறாரு, அவர் வீடியோக்கு வர்றதுக்கு வைக்கலாம். ஓகே பரவாயில்ல. பார்த்தீங்கன்னா அவர் வந்து டிஎஸ் சொல்லிட்டு வேலை செய்கிறாரு, அதனால வந்து நான் வந்து வீடியோக்கு வர்றதுக்கு கொஞ்சம் தயங்குறாரு. பிரச்சனை இல்லை, ஓகே நீங்கள் இல்லைங்க. அப்போ அவர் வாட்ஸ்அப் கடைசியில் வந்து 987 இப்போ தம்பி இருக்கிற வழியாக வாட்ஸ்அப் கடைசியில் சொல்ல தேவையில்லை, இருந்தாலும் எங்கட திருப்திக்கான்னு சொல்லிவிடுவோம் என்ன. அப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட பாஸ்கர் அண்ணா எங்கே இருந்துன்னு சொன்னால் சிங்கப்பூர்லேருந்து பாஸ்கர் அண்ணா வந்து உங்களுக்கு வந்து 63,000 ரூபா அனுப்பியிருந்தவர் சரியா. 63,000 அப்போ 2 எவ்வளவு 1,23,000. அவர் 60,000 63,000 சரியா. அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோபாலசிங்கம் தயா அண்ணா வந்து பிரான்ஸ்லேருந்து கந்தையா கோபாலசிங்கம் தயா அண்ணா அவர் பிரான்ஸ்லேருந்து உங்களுக்கு 25,000 அனுப்பினவர். மொத்தம் எவ்வளவு 1,48,000 மொத்தம் சரியா. அதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த கதவு நில மற்றது கதவு நில அதுக்குரிய இந்த புனைச்சல் அந்த சாம முழுதும் பண்ண பில்லு தாங்க வந்து அந்த பெரிய பில்லு தாங்க. அது வந்து எவ்வளோன்னு சொன்னால் 45,950 ரூபா சரியா. 45,950 ரூபா. அந்த கதவு நில ஜன்னல் அந்த பூட்டு புனைச்சல் அந்த ஸ்க்ரூ எல்லா சகலது. மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பேக் வேண்ண காசி 4,000 ரூபா. 2 பேக்குக்கு 4,000 ரூபா எடுத்துவோம் தாங்க அந்த பில்லு தாங்க. அதான் இது வந்து 4,000 ரூபா பேக் வேண்ண காசி சரியா. மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த கொப்பி சாமான் பண்ணு ஒரு புக் ஷாப்லாம் கொப்பி சாமான் பண்ணாங்க. அது வந்து இவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5,000 தாங்க போய் பார்ப்போம். அதில் வந்து 5,480 ரூபா டோட்டல். இதில் எல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க சரியா. மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து மோட்டருக்குரிய பைப்புகள் இந்த கோஸ் அந்த வயர் சுவிட்ச் எல்லாம் வேணு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ இப்போ 50,850 ரூபா தாங்க. இல்லை மொத்தமாக வந்து 50,880 ரூபா. இந்த மோட்டர் வேணுனது பைப் வேணுனது பைப்பு இந்த கோஸ் பைப்பு அதுக்குரிய சொக்கெட்டுகள் வயர் கரண்ட் வயர் ஃப்ளக் சுவிட்ச் எல்லாம் வேணும் எல்லாம் டோட்டல் வந்து 50,880 ரூபா சரியா. அதில் எல்லாம் இந்த எழுதியிருக்கிறாங்க எவ்வளோன்னு சொல்லி போட்டுருக்காங்க சரியா. அப்போ அதை வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிச்சமாக எவ்வளோ இருக்கு எங்கள்கிட்ட சொல்லுங்க. நானும் செய்கிறேண்ணா சொல்லிச்சிங்க. மரத்தளவாடங்கள் 45,950 ரூபா. 45,950 ரூபா. மற்றது ஸ்கூல் பேக் 4,000 ரூபா. கொப்பி சாமானுக்கு 5,480 ரூபா. 5,480. அது மோட்டர் அந்த பைப் 50,880 ரூபா.
50,880 50,000 180 ரூபா. மற்றது சுமார் அது 45 கூட்டணும் 1,06,310 ரூபா என்ன அயற்காசு 1000 காசு 3,500 ரூபா 3,500 1,09,810 1,09,810 ரூபா. ரூபா சரியா சரியா அப்போ 1,08,810 ரூபா மொத்தம் வந்து 1,48,000 ரூபா 1,48,000 ரூபாயில நான் கழிக்கணும் 1,48,000 38,190 ரூபா 38,190 ரூபா உங்களோட தரப்புறேன் இதில் வந்து நீங்கள் வந்து நேற்று சீமெண்ட் பாக்கெட் நினைக்கிறீங்க அது எவ்வளோ அவர் காசு கொடுக்குறா சீமெண்ட் பாக்கெட் வேண்டி கொடுப்பீங்களா சீமெண்ட் பாக்கெட் வாங்கி கொடுக்கணும் ஓ சீமெண்ட் பாக்கெட் வேண்டி கொடுத்தீங்கன்னா இதில் மைனஸ் பண்ணுங்க அப்போது 2,900 சீமெண்ட் பாக்கெட்டா 2,200 சீமெண்ட் பாக்கெட் என்ன 2,200 ரூபா சரியா ஓகே இதை கொஞ்சம் வச்சு கொடுங்க 2,200 ரூபா சீமெண்ட் பாக்கெட் சரியா இப்போ நான் உங்களை இதை மாதிரி தாரணி 38,190 ரூபாண்ணே 1 2 3 35 40,000 வருது எண்ணி பாருங்க ஒன்று நானுங்களா 5 10 15 20 25 30 35 40 அப்போ 38,890 ரூபா நீங்கள் எனக்கு மிச்சம் தரணும் 1,810 ரூபா தரணும் 1,810 ரூபா நீங்கள் எனக்கு தரணும் சரியா 1,810 ரூபா நீங்கள் 1,810 ரூபா ஓ 1,810 ரூபா நீங்கள் தரணும் 1,810 ரூபா வேண்டாம் உங்களுக்கு அந்த 10,000 தந்தானோ மிச்சம் இருக்கா இங்கே கொடுத்துட்டீங்க 1,810 ரூபா பிடிச்சா போறீங்க எனக்கு நீங்க மாத்திட்டு தரணும் உங்க நம்ம இருக்கு இங்க இந்த ஏரியாவில் இங்கே கடை நீங்க 1,810 ரூபா தரல எனக்கு நீங்க 3,810 ரூபா தரணும் மாத்தி தான் எடுக்கணும் எப்படி தரப்போறேன் என்ன மற்ற காசு என்ன கேட்கல நீங்க அயற்காசு கொடுத்தேனே அப்ப என்ன காசு குழம்பிங்க ரேஞ்சு பூட்டி வந்திருக்கேன்ல நீ வேற 2,000 கொடுக்கணும் வந்து நான் கொடுக்கறது இல்லை அவங்க வந்திருந்த சம்பள காசு அவங்க சொல்ல இங்கே பாருங்க நான் கையெல்லாம் வச்சு ஒரு வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுக்கிங்க பொடியெல்லாம் கவலைப்படுறான்னு ஒரு காசு வச்சிருக்கீங்க வெளியே முடிச்சு ஒரு ரூபாய்ன்றது தாங்கண்ணே கையெல்லாம் பிச்சு போட்டிருக்கேன் சரி சரி ஓகே அப்படியெல்லாம் நான் எடுத்து போகிறா இல்லை இந்த 1,810 ரூபாண்ணே நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க ஓகே என்ன 1,810 ரூபா நான் கூட கொடுத்துருக்குறேன் இப்போ இதில் வந்து 40,000 இருக்குது தானே நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இதில் வந்து ஒரு பைப் பண்ணுறதுக்கு 1,000 ரூபா சரியா ஒரு பைப் பண்ணுறது இதில் செஞ்சிங்கன்னா சரி அதுக்கு மற்ற சாமான்களுக்கு இருக்குது சாமான் மிஞ்சியும் எனக்கு தாங்க திருப்பி வரக்கூடாது அப்போ 3 நாளையிலேயும் இங்கே வரும் திருப்பி அப்போ இந்த கதவு முழுக்க போட்டிருக்கணும் கதவு ஜன்னல் சகலதும் போட்டிருக்கணும் சரியா வந்து பார்த்துட்டு உங்களோட ஓகேன்னு சொன்னால் உங்களுக்கு வேறு ஹெல்ப்பும் கிடைக்கும் மட்டும் சோறு ஒன்று சொல்ல மாட்டேன் கிடைக்கலாம் அன்றைக்கு சொல்லி கொடுப்போம் என்ன கிடைக்கலாம் சரியா ஆனால் இன்றைக்கு கிடைச்சிருக்கு இன்றைக்கு தான் சொல்கிறேன் உங்களுக்கு வேறு என்ன உதவி வேணும்னு சொல்லி கிச்சனா ஏதாவது வேறு உதவி கிடைக்கலாம் சொன்ன மாதிரி செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உதவி கிடைக்கலாம் ஓகே அப்போ நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னால் இதுக்கு ஒரு 1,000 ரூபான்னு கழிங்க சரி இதுக்கு அமௌண்ட்டு கணக்கு பாருங்களேன் இதுக்கு ஒரு 1,000 ரூபா ஓ பைப்புக்கு போடாவி கூலி எவ்வளோ 6,500 ரூபாயா 6,500 கொடுக்காதீங்க 5,000 ரூபா கொடுங்க எடுப்பாரா தெரியாது என்ன பேசி பார்க்க நம்பர் என்ன நம்பர் இருக்கு அவரோட நம்பர் இல்ல பக்கத்து வீட்டு அண்ணாட வீட்டு வேலையை வந்து அவர் தான் சொல்லி விட்டவர் அப்போ அவர்கிட்ட இந்த நம்பரை கொடுங்க நான் கதைக்கிறேன் சரி 6,500 கொடுக்க கூடாது 6,500 கழிங்க அப்போ சரி என்று ஒடுப்புற வேற என்ன செய்யணும் உங்களுக்கு வேற என்ன கோழி வேணுமா கோழி வேணும்னா கோழி கூட கட்டணும் இல்லை கோழி கூட இதுக்கு தானே உங்களுக்கு அது மேலே கூரையை போட்டு எடுத்தாச்சு தானே
அதுக்கு சின்ன கதை ஒன்றும் போடணும், குட்டி கதை ஒன்று. ஒரு கதவு போடணும். நீங்கள் முதல் இந்த வேலையை செஞ்சு முடிங்க. சரி, செஞ்சு முடிச்சுட்டு நான் வந்து பார்ப்பேன் தானே, வந்து பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னால் அதுக்கு பிறகு நான் கோழியிற விஷயத்தை பற்றி நான் அதுக்கு பிறகு கதைப்பேன். சரியா? இதில் மிச்சம் இருக்குங்க உங்களுக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 20,000 ரூபாயை வந்து உங்களுக்கு ஒரு மாதத்துக்கான மளிகை சாமான் கடையில் வேண்டிடுங்க. என்னென்ன சாமான் சொல்லி பில் காட்டணுமா? சரியா? உங்களுக்கு ஏன்டா நான் வேண்டி வரல, உங்கள் ஏரியாவில் மீன் விலை குறைய, மரக்கறி விலை குறைய, சரியா? மரக்கறி விலை குறைய, மீன் விலை குறைய, மற்ற உங்களுக்கு தேவையான அரிசி. நான் நினைச்சேன்னா இந்த ஏரியாவில் நெல்லெல்லாம் குத்துருவாங்கானே, அப்போ நான் கடையில் வேண்டதை விட உங்களுக்கு இங்கே வேண்ட நயம் நினைச்சு வந்துடுறேன். எனக்கு தெரியும் சுச்சுவேஷன் அப்படின்னு. இப்போ நீங்கள் 20,000 ரூபாய்க்கு வந்து தேவையான மளிகை சாமான் வேண்டி எடுங்க. வேண்டி எடுத்து பில் வச்சு கொடுங்க. சரியா? நெக்ஸ்ட் டைம் வர பார்ப்பேன் என்னென்ன வேண்டிக்கிங்க. நீங்கள் வேண்டி வச்சு சும்மா வச்சு கொள்ளணும், பாவிங்க முன்ன. சரியா? ஓகே, முன்னாடி வருவேன். ஓகே, உங்களுக்கு காசு அனுப்பிட முடி இருக்காங்க. அதாவது குமுதன் தேவராஜா அண்ணா லண்டன்லேருந்து, மற்றது சிங்கப்பூர்லேருந்து பாஸ்கரன் அண்ணா, மற்றது தயா அண்ணா, தயா கோபாலசிங்கம் அண்ணா பிரான்ஸ்லேருந்து. இந்த 3 பேருக்கும் என்ன சொல்ல போகிறீங்க? நீங்கள் செய்த உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ் தான் சொல்லுவேன். நன்றி அண்ணா. என்னென்ன உழவு பெரிய உதவி செய்ததுக்கு வேற ஒன்றும் சொல்ல இல்லாது, நன்றியை தவிர வேற ஒன்றும் சொல்ல இல்லாத நிலைமையில இருக்கேன் நான் இப்போதைக்கு. இப்ப கடவுளை இப்போதைக்கு நன்றியை சொல்ல இல்லாடி என்ன நிலைமையில இருக்கீங்க? இல்லைன்னா இப்ப கடவுளை நேர்ல பார்த்ததில்லை, மனுஷ ரூபத்திலான். இப்ப உங்க மூலம்தான் ஒரு உதவி. நீங்க தான் இப்ப அவங்கள்ட்ட கடவுளை நம்ம நேர்ல கண்டதே இல்லை, மனுஷர்களோட உதவி மூலம் தான் கடவுளை காண்றேன். எனக்கு இப்ப நேரில் தெரிஞ்சது நீங்க. அடுத்தது அந்த அண்ணாக்கள்கிட்ட உதவி பெற்று தந்ததுக்கு உங்களுக்கு நன்றி சொல்றேன். அவங்களுக்கு 3 பேருக்கு நன்றி சொல்றேன். அதுக்கே நல்றீங்க, சந்தோஷத்துல. சரி சரி, ஓகே. இப்போ இந்த இருக்கிற காசையும் நல்ல வடிவாக பயன்படுத்துவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. நான் சொல்லுவேன் அடிக்கடி, என்னன்னு சொன்னால் மேல் பிடிக்கிறனாவே மூஞ்ச பார்த்து தெரியும் என்ன. அதனால அவங்க நம்பிக்கை தந்து விட போகிறேன். நீங்கள் செஞ்சு அதை சொன்ன மாதிரி 20,000 ரூபாய்க்கு அதை செஞ்சு போட்டு 6,000 ரூபா அது கொடுத்து போட்டு 1000 ரூபாய்க்கு செஞ்சு போட்டு வேலையை கம்ப்ளீட்டாக முடிச்சு வைங்க. வந்து மிச்ச காசை வச்சுக்கொள்ளுங்க. நான் வந்து திருப்பி வேண்டிட்டு போவேன் வீடியோ எடுக்காமல். சரியா? சரி, ஓகே. இந்த காணொலியை இத்துடன் முடிக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. மற்றது வந்து மேலும் முயற்சியுடைய ஒரு தங்கச்சி, நாங்கள் உரிய எடுத்து அவங்க சேர்த்துருக்கோம். உங்களோட உதவியில் கொண்டு உதவி செஞ்ச 3 அண்ணாக்களுக்கும் ஆத்மாத்மான மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சொல்ல மறந்து வைத்தேன், வரண்டி கார்டு 5 years வரண்டி. சரியா? என்ன பிரச்சனைனா இதில் நம்பர் இருக்குது. எங்கே இருக்குது நம்பர்? இந்த நம்பருக்கு அடிங்க. இந்த நம்பர் ஃபோன் மொபைல் நம்பர் ஒன்று இருக்குமே, அந்த இருக்குண்ணே, தெரியுதா? இந்த லேன் ஃபோன் நம்பருக்கு அடிங்க. வேறு நம்பர் இருக்காண்டா வரேன். நீங்கள் இந்த இருக்குண்ணே, இந்த ஹோட்டலை, இந்த மொபைல் நம்பர் இருக்குது தானே, இந்த ஹோட்டலில் எனக்கு அடிங்க. சரி, அடிக்க எவ்வளோ சொன்னீங்கன்னா வந்து செஞ்சுருவாங்க. சரியா? ஓகே, நன்றி.